தொடர்பான சந்தேகங்களை நீங்க பதிவு பண்ணலாம். அதுக்கான பதில நமக்காக சொல்ல வந்திருக்காரு மார்க்கெட் லெஜெண்ட் அருள்ராஜன் சார் நம்மளோட இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க பதிவு பண்ற கொஸ்டின்ஸ்க்கு உடனுக்குடன் நீங்க பதில தெரிஞ்சுக்க முடியும். வணக்கம் சார். வணக்கம் சார். பங்குச்சந்தை அது பற்றியான நம்ம கேள்விகள் தான் நம்ம நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு கொடுக்க வந்திருக்கோம். அப்படின்ற வகையில் பங்கு சந்தைகள் அப்படின்னா என்னங்க சார்? அது வந்து யாரெல்லாம் முதலீடு பண்ணலாம், எந்த மாதிரியான முதலீடுகளை செய்யணும் சார்? இப்போ பங்கு சந்தை அப்படின்றத எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம், அப்புறம் வேலைக்கு சேர்றோம், சம்பாதிக்கிறோம். இந்த சம்பாதித்த பணம் அப்படின்றத என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அடுத்தது வளர்க்க ஆரம்பிக்கணும். அப்படி வளர்க்கலை அப்படின்னா என்ன ஆகும்? பணத்தோட மதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். பிகாஸ் விலைவாசி என்ன பண்ணு ஏறிக்கிட்டே இருக்கும்போது பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். அட்லீஸ்ட் அதை ஈடுகட்டுறதுக்காக என்ன செய்யணும்? பணத்தோட மதிப்பை கூட்டணும். இப்போ பணத்தோட மதிப்பை கூட்டுறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் பேங்க்கில் போடலாம், கொஞ்சம் தங்கத்தில் போடலாம், கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டில் போடலாம். அந்த வரிசையில் நமக்கு பங்குச்சந்தையும் ஒன்று இருக்குது. ஆனால் மற்றதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வரிசையில் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்றது அதிகமாகவும், அதே சமயம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய பணத்தின் மதிப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றதும் பங்கு சந்தை தான். ஆக அப்போ ரிஸ்க்கும் இருக்குது, ரிவார்டும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி கையாளணும் அப்படின்னு கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா வெகுஜனமே என்ன பண்ணணும்? தங்களுடைய சேமிப்பில் ஒரு பகுதியை கண்டிப்பாக தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காகவும், தங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வயசான காலத்தில் 60 வயசுக்கு அப்புறம் வருமானம் கிடையாது, செலவு மட்டும்தான், அதுக்கு பணத்தை தயார் பண்ணுறதுக்காகவும் பங்கு சந்தையை முறையாக பயன்படுத்த வேண்டும். நம்ம நிகழ்ச்சி அப்படின்றது ஏறக்குறைய அதை நோக்கி தான் பயணிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதாவது சார், பங்குச்சந்தைகளை முதலீடு பண்ணணும் அப்படின்னா என்ன அளவு முதலீடு? சிறு முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த மாதிரியான எவ்வளோ அளவுக்கு ஒரு அளவுகோல் ஏதாவது இருக்கா? இவ்வளோ அமௌண்ட் போடணும், 1 லட்சம் இருக்கணும், நீ 10,000 தான் போடணும், இல்லை 10 லட்சம் இருக்கணும், அந்த மாதிரியான ஏதாவது அளவுகோல் இருக்கா பங்கு சந்தையில் முதலீடு பண்ண? இது முதல் கேள்வி, முக்கியமான கேள்வி. ஏன்னா இதில் தான் எல்லாம் தடுக்கி விடுறாங்க, உள்ளே வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தாங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் முதல்ல சேமிப்புன்றதை ஒன்று பண்ணணும். அதுக்கு நீங்கள் அப்புறமா ஒரு கேள்வியாக கேளுங்க, சேமிப்பை எப்படி நம்ம சிறப்பாக பண்ணலான்னு பேசலாம். இப்போ சேமிக்கிற பணத்தில் எப்பவுமே நம்ம என்ன செய்யணும்? அதில் மேபி நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம், இல்லை 3ல் ஒரு பகுதி கூட எடுத்துக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இம்மீடியட்டாக நமக்கு தேவைக்கு இல்லாத ஒரு பணம், அதாவது இந்த சேமிப்பில் ஒரு பகுதியை மேபி 50% இல்லைன்னா 1/3 அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த பணத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு இந்த பணம் எனக்கு தேவையில்லை, நம்ம இதை சொல்லுவோம் சர்ப்ளஸ் ஃபண்டுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா உபரி பணம். இந்த பணம் என் எதிர்காலத்துக்கானது, அதனால் நான் இப்போதைக்கு இந்த பணத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பணத்தை தான் என்ன செய்யணும்? சந்தைக்கு புதிதாக வருபவர்கள் முதலீடு செய்யணும். அப்படி அவங்க முதலீடு செய்யும்போது அவங்களுக்கு அந்த ஃபியர் போயிடும். ஏன்னா இது நாளைக்கு ஒரு நாள் இறங்குது, ஒரு நாள் ஏறுதுன்னு சொல்லும்போது இல்லை இந்த பணம் எனக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் எடுக்க போகிறேன்னும் போது இந்த ஏற்ற இறக்கங்கள்லேருந்து அவங்க என்ன பண்ணலாம்? அவங்க எமோஷ்னலி கொஞ்சம் டிசோசியேட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் பரவாயில்ல, ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்கும் அது தெரியுது. ஆனால் நீண்டகால அடிப்படையில் எந்த டைரெக்ஷனில் தான் போகுது? இது மேலே 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 தான் போகுது அப்படின்றது நம்ம இன்னும் வரக்கூடிய நிகழ்ச்சியில் அதை பற்றி விளக்கமாக சொல்லலாம். ஆனால் புதுசாக வர்றவங்க சேமிக்கணும். சேமிப்பில் ஒரு பகுதி, அது 50% இருக்கலாம், இல்லை 30% இருக்கலாம். அது என்ன பண்ணணும்? பங்கு சந்தையில் முதலீடு பண்ணணும். அதனுடைய ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இப்போ ஒவ்வொரு மாதமும் ஒரு 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா இதை சேமித்து அவங்க முதலீடு பண்ணணும்னு சொல்லும்போது எதில் பண்ணுறது பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது முதல் படி எங்கே போனவங்க அவங்க மியூச்சுவல் ஃபண்டு வழியாக தான் வரணும். ஏன்னா அதை கவனிக்கிறதுன்னு ஃபண்டு மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க, அது ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம். 2வது இதில் ஏற்ற இறக்கங்கள் குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல தான் சார் நான் காலை வைக்கணும். ஆமாம், அப்படி தான் வரணும். நீங்கள் அதுக்கான முக்கியமான ஒரு இடம் ஒன்று இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லும்போது நிஃப்டி மாதிரி அந்த இண்டெக்ஸில் முதலீடு பண்ணுறது. 2வது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட், அதிகமான அளவு பாதிப்பு ஏற்படுத்தாத இந்த 2 இடங்களில் புதிதாக வருபவர்கள் எஸ்ஐபியில் முதலீடு பண்ணலாம். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு எஸ்ஐபியில் தான் போடணும்னு. இப்போது ஒரு 10,000 ஒருத்தர் வச்சுருக்காரு அப்படின்னா அது டைரெக்டாகவே பங்கு சந்தையில் போயிட்டு ஒரு ரிலையன்ஸ் வாங்குறேன், இந்த மாதிரி எஸ்பிஐ வாங்குறேன், பெரிய ஷேர்ஸோ இல்லை சின்ன ஸ்மால் கேப் ஷேர்ஸோ இந்த மாதிரியெல்லாம் வாங்கலாமா? அது இல்லை எஸ்ஐபி தான் போகணுமா, இல்லை டைரெக்டாக மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு ஷேர் 2 ஷேர் அப்படி இந்த மாதிரி வாங்குறது சரியா? உங்கள் கேள்வியில் இந்த 10,000 ரூபாய்ன்றது மாதம் 10,000மா, இல்லை எங்கிட்ட ஒன் டைம் தான் அந்த 10,000மா இருக்கா அப்படின்றத முதல்ல தெளிவு பண்ணிக்கணும். ஒருவேளை அது ஒரு தடவை தான் எனக்கு இந்த 10,000 இருக்குது, அடுத்த 10,000 எப்போ வருதோ அப்போ நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல நம்ம அதை டீல் பண்ணலாம். இல்லை மாதம் எனக்கு 10,000 வரும், நான் அதை எப்படி முதலீடு பண்ணுறது அப்படின்னு அடுத்த கேள்வி வைக்கும்போது அதை 2ஆக பிரிச்சுக்கலாம்.
முதல் விஷயம் இந்த 10,000 நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே போடுறேன்னா சந்தோஷம். இப்போ எனக்கு ஒரு பர்டனும் வேணாம், நான் யோசிக்கவே வேணாம், யோசிக்கிறதுக்கு ஆள் இருக்குது ஃபண்டு மேனேஜர் அப்படின்னா இந்த 10,000 என்ன செய்யணும், 5ஆக பிரிச்சுக்கலாம். 2000 2000 2000 2000 பிரிச்சுட்டு அதை கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டிலேயே மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி டைவர்சிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ரிஸ்க் குறைவான இடம், ரிஸ்க் அதிகமான இடம், ரிஸ்க் குறைவான இடத்துல குறைவான ரிட்டர்ன், ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுல அதிகமான ரிட்டர்ன். இப்போ பங்கு சந்தையில் முதலீடு அப்படின்னு பிரிக்கும்போது 3ஆக பிரிப்போம். லார்ஜ் கேப் பெரிய நிறுவனங்கள், இன்னொன்று ஸ்மால் கேப் சிறிய நிறுவனங்கள், இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் வர்றதை மிட் கேப்னு நம்ம சொல்கிறோம், மீடியம் சைஸ் கம்பெனிஸ். இது மூணுமே ஏன் பிரித்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், பெரிய கம்பெனியில் ரிஸ்க் குறைவு லாபம் குறைவு, சின்ன கம்பெனிகளில் ரிஸ்க் அதிகம் லாபம் அதிகம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எதில் போடுறதுன்னு ஒரு கணக்கு வரும்போது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போடலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். கொஞ்சம் லார்ஜ் கேப்பில் ஒரு 2000 ரூபாயை, கொஞ்சம் மிட் கேப், கொஞ்சம் ஸ்மால் கேப், கொஞ்சம் மிட் கேப் அப்படி நீங்கள் இதில் பிரித்து போடுறது, கொஞ்சம் இண்டெக்ஸ் ஃபண்டு போட்டது இல்லாமல் எல்லாத்துலேயும் கலந்து போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இதில் வருது. ஃப்ளெக்ஸி கேப்னு சொல்லுவோம். அதனால் நான் 5 இடம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ரொம்ப யோசிக்கவே வேணாம். ஒரு புதுசாக வர்றவங்க இந்த 5 இடம் இண்டெக்ஸ் ஃபண்டு, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், ஃப்ளெக்ஸி கேப், இது 5லேயும் 2000 2000 2000 2000 என்ன பண்ணலாம், பிரித்து போடுறத ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் மேனேஜர் இருக்கிறாங்க. அவங்க எப்போ எதை வாங்கணும், எப்போ விற்கணும் அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அதனால் இப்போதைக்கு புதிதாக வருபவர்கள் 10,000 ரூபாய் என்னால் போட முடியும், மாதம் 10,000 போடனாலும் இதே தான், இல்லை ஒன் டைம் 10,000 இருந்தாலும் இப்போதைக்கு இதையே ஃபாலோ பண்ணலாம். சார் இப்போது நியூ பங்கு சந்தைகளில் இப்போ நம்ம இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன எப்படி ஓப்பன் ஆகுது, எதை வச்சு இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் ஏஷியன் மார்க்கெட்ஸ் நம்ம மார்க்கெட்டோட முன்னாடியே ஓப்பன் ஆகிடும். அப்போ இப்போ ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து ஒரு நம்ம இந்திய பங்கு சந்தைகள் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு கணிக்க முடியுமா? கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா பின்ன நம்மளுடைய மார்க்கெட் எப்போ ஆரம்பிக்குது, காலையில் 9:15 ஆரம்பித்து 3:30 மணிக்கு முடியறதை பார்க்குறோம். அதே சமயம் அமெரிக்க சந்தை பார்த்தீங்கன்னா மாலை நேரம் ஆரம்பித்து இரவு 2-2:30 வரைக்கும் அது போகும். அதனால் நம்ம காலையில் தூங்கி எழுந்து பார்க்கும்போது அமெரிக்க சந்தையில் என்ன நடந்திருக்கோ அது நம்முடைய சந்தையில் நேரடியாக ஒரு பிரதிபலிப்பு இருக்கும். அடடா நம்ம சந்தை 3:30 முடிஞ்சு போகுது, அப்போது நம்ம சந்தையில் என்ன நடக்கும்ன்றதை நேரடியாக பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அதுக்கு தான் வந்து எதை கொண்டு வந்தாங்க, கிஃப்ட் நிஃப்டின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம நிஃப்டின்றது வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஒரு இண்டெக்ஸ். ஸோ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இந்த இண்டெக்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட வந்து பெஸ்ட் 50 கம்பெனி எடுத்து உருவாக்கப்பட்டது தான் இந்த நிஃப்டி. இது இந்திய சந்தையில் ஒட்டுமொத்தமான ஒரு டைரக்ஷனை காட்டக்கூடியது. ஸோ ஆனால் இது 9:15 ஆரம்பித்து 3:30 முடிஞ்சிடும். அப்போ நிஃப்டியோட நகர் 3:30 முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணாங்க இவங்க, கிஃப்ட் நிஃப்டின்னு ஒன்று உருவாக்கி, இந்த கிஃப்ட் நிஃப்டின்றது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற மாதிரி டாலரில் ட்ரேட் ஆகும். நம்பர் இன்னும் அதே தான். இப்போ நம்ம 22,400 22,500னா நிஃப்டி அதே நம்பரில் தான் வியாபாரம் ஆகும். ஆனால் இந்த சூழலை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வியாபாரம் ஆகக்கூடிய நேரத்தில், இந்திய சந்தை வியாபாரம் ஆகாத நேரத்துலையும் இந்த கிஃப்ட் நிஃப்டி வேலை செய்யும். காலையில் 6:30 மணிக்கு ஆரம்பித்து அந்த அடுத்த விடிகாலம் 2:30 மணி வரைக்கும் அமெரிக்க சந்தை வியாபாரம் ஆகிற வரைக்கும் இதுவும் வியாபாரம் ஆகும். அப்படிப்பட்ட கிஃப்ட் நிஃப்டி இப்போ என்ன இருக்குது, கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் இறங்கி வியாபாரம் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அப்போது அந்த கிஃப்ட் நிஃப்டியே நமக்கு என்னது, ஒரு இண்டிகேஷன் தான், இறங்கி தான் இப்போது துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத காட்டக்கூடியது. ஆக நீங்கள் கேட்ட கேள்விக்கு உலக சந்தையுடைய நகர்வை ஒட்டி நம் சந்தை எப்படி நகரும் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா அதுக்கு விடை ஆமாம். அமெரிக்க சந்தையை ஒட்டி நம் சந்தை எப்படி நகரலாம்னு பார்க்கலாம். ரெண்டாவது, கிஃப்ட் நிஃப்டியும் கூடவே வியாபாரம் ஆகிறதுனால புள்ளிகள் அருகாமையில், எந்த புள்ளிகளுக்கு அருகாமையில் துவங்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதையும் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி தான் அடையாளம். சார், இப்போ ஒரு நேயரோட கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, சந்தை தற்போதைய நிலை என்ன, ஏற்றம் தொடருமா அப்படிங்கிறது ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க சார். ஏற்றம் தொடர்வதற்கான வாய்ப்பு மிக குறைவு. கொஞ்சம் கஷ்டமான செய்தியாக தான் இருந்தாலும் நம்ம வந்து சில நிஜத்தை எதிர்கொள்ளணும். அதனால் இப்போது பங்கு சந்தை அப்படின்றது ஒரு சரிவில் இருக்கிறது. இந்த சரிவு தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் பங்கு சந்தை ஏன் ஏறுது இறங்குதுன்றதை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தினமும் நாங்கள் தகவல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ பங்கு சந்தை இப்போது ஏன் இறங்குது அப்படின்ற காரணத்தில் மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த பெரிய காரணிகள் சந்தையை வந்து நகர்த்துகிறது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போதைக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்துள்ள இந்த டேரிஃப் வார் அது வந்து சந்தையை உலுக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ எந்த நாட்டோட எந்த மாதிரியான வியாபாரம் பாதிக்கப்படும், உற்பத்தி பாதிக்கப்படும், அப்போது அங்கெல்லாம் விலைவாசி கூடும், வேலை வாய்ப்பு போகும்,
இதெல்லாம் உலக பொருளாதாரம் பாதிக்கப்படும். இப்படி தான் வந்து இப்போ சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. அதனால பங்கு சந்தை தற்போது இறங்குமுகமாக தான் இருக்கிறது. நடுநடுவே தற்காலிக ஏற்றங்கள் வரலாமே ஒழிய ஒட்டுமொத்தப்பா சந்தை வலுவாக ஏறுவதற்கான காரணங்கள் எதுவும் இல்லை. அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை. இது ஒரு வருஷம் இந்த மாதிரி தொடர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்புறம் மீண்டும் சந்தை திரும்பும். அதனால் நீங்கள் அந்த நாங்கள் முதல்ல சொன்ன அந்த சர்ப்ளஸ் பணம் அதை போட்டிங்கன்னா ஒன்றும் கவலை இல்லை. நல்ல நிறுவனங்களில் முதலீடு செய்வது முக்கியம். சார், நல்ல நிறுவனங்களில் முதலீடு அப்படின்னு நீங்கள் சொல்ல வரும்போது நல்ல நிறுவனங்கள் அப்படிங்கிறத எப்படி செலக்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ நிஃப்டி 50யில் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் நல்ல நிறுவனங்களா, ஸ்மால் கேப்பு அது நல்ல நிறுவனங்களா? ஏன்னா எல்லாருமே ஸ்மால் கேப் பண்ணுங்க, அது வந்து எனக்கு சின்ன அமௌண்ட்டில் இருக்கும் ஷேர். ₹1 ஷேர் இருக்குது, ₹10 ஒரு ஷேர் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா நிறைய நமக்கு, ஏன்னா 1000 ஷேர் வாங்கலாம், 20,000 ஷேர் வாங்கலாம், அப்படி அது மாதிரி இருக்கிறது. அப்போ நல்ல நிறுவனங்கள் லாபம் காட்டுதா அப்படின்னு பார்க்கணும். இது ரெண்டுமே நடக்குது அப்படின்றா அது ஒரு நல்ல நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நல்ல நிறுவனம் அப்படின்னு சொல்லும்போது லார்ஜ் கேப்பில் மட்டும்தான் இருக்குமா, ஸ்மால் கேப்பில் இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்க. அப்படி இல்லை, ஸ்மால் கேப்லேயும் நல்ல நிறுவனங்கள் இருக்கலாம். இன்றைக்கி ஸ்மால் கேப்பில் இருக்கிற நிறுவனம் இந்த மாதிரி தொடர்ந்து லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் அது மிட் கேப்பாக மாறலாம், அப்புறம் லார்ஜ் கேப்பாகவும் மாறலாம். அதனால் ஸ்மால் கேப்லேயும் நல்ல நிறுவனங்கள் உண்டு. லார்ஜ் கேப்லேயும் எல்லாமே லார்ஜ் கேப் நிறுவனம் நல்ல நிறுவனமானு சொல்லிட முடியாது. ஆனால் லார்ஜ் கேப்பில் பெரும்பாலும் நல்ல நிறுவனங்கள் தான். ஆனால் சூழல்கள் பாதிப்பு ஏற்படுத்தலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறதா இருந்தால், ஏஷியன் பெயிண்ட்ஸு ஒரு ப்ளூ சிப் கம்பெனி, காலங்காலமாக நல்ல லாபத்தை கொடுத்து பெரிய நிறுவனமாக தான் இருக்குது. இப்போ பிர்லா வந்து பெயிண்ட் இண்டஸ்ட்ரி உள்ள நுழைஞ்சாங்க, ஆட்டத்தை கொஞ்சம் கழிச்சிட்டாங்க. அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட்ஸோட அந்த பெரிய பிஸ்னஸ், அவங்க தான் மார்க்கெட் லீடர். ஸோ அந்த மார்க்கெட் ஷேர் என்ன ஆயிடுச்சு, இப்போது கொஞ்சம் கலங்க ஆரம்பிச்சாச்சு. இன்னொரு காம்படிட்டர், சாதா காம்படிட்டரில் ஒரு பணம் வந்து அதிகம் இருக்கக்கூடிய பலமான ஒரு பிஸ்னஸ் குரூப் உள்ளே வராங்க. அதனால் ஷேக் ஆகுது. அதனால் ஒரு பெரிய நிறுவனத்துக்கும் பாதிப்பு வருமானம் வரும். இப்போ சிறிய நிறுவனங்கள், நல்ல நிறுவனங்கள் நல்லா லெஃப்ட் ரைட் சென்டர் மேலே போகலாமா, போகலாம். விவி வருண் பெவரேஜஸ் லிமிடெட், இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு நோருக்கு மேலே போயிட்டே இருக்குது. அப்போ சிறிய நிறுவனங்களும் நல்ல நிறுவனங்கள் இருக்கிறது, பெரிய நிறுவனங்களும் நல்ல நிறுவனங்கள் இருக்கிறது. என்ன ஒன்று, சிறிய நிறுவனங்கள்னு சொல்லும்போது நம்ம விலை கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா, அது தவறு. ஏன் சொன்னால், இப்போ சேல் அப்படின்னு எடுத்திங்கன்னா, சார் ₹100, ₹110, ₹120 அப்படின்னா இது சின்ன நிறுவனம் இல்லை, இது மிகப்பெரிய நிறுவனம். ஏன்னா மார்க்கெட் கேப் தான் நம்ம பார்க்கணும். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் போப்போ நிகழ்ச்சியில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் எஜுகேட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ பெரிய மார்க்கெட் கேப் இருக்கும், விலை கம்மியாக இருக்கும். அசோக் லைலாண்ட் என்ன சார் 170, 200 அப்படின்னா, ஓகே இது சின்ன நிறுவனம் இல்லை, இது பெரிய நிறுவனம். இப்போ இந்த வருண் பெவரேஜஸ் 1200, 1500, 2000 அப்படி, அது பெரிய நிறுவனமா அப்படின்னு இல்லை, சின்ன நிறுவனம் தான், விலை தான் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வரக்கூடிய காலங்களில் இந்த விலை அப்படின்றது ஏன் ஜாஸ்தியாக இருக்குது, ஏன் கம்மியாக இருக்குன்றதை கூட நம்ம படிப்படியாக படிக்கலாம். அடுத்ததாக ஒரு கேள்வி சார், நேயர் ஒருத்தர் முத்து அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னென்னா, என்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ரெடியாக தான் இருக்குது, ஆனால் பங்கு சந்தை உள்ள செல்றதுக்கு பயமாக இருக்குது, இதுக்கான விவரத்தை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார். ஸோ பொதுவாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயந்தான். அதாவது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, அக்கௌண்ட் வரைக்கும் ஓப்பன் பண்ணியாச்சு, ஆனால் படம் போடும்போது பயமாக இருக்குது. இதுக்கான பதில் நம்ம ஆரம்பத்துலேயும் சொல்லியிருந்தோம், இப்போ நினைவுபடுத்துகிறோம். நீங்கள் வந்து எப்போவுமே சர்ப்ளஸ் ஃபண்டு அதை தான் உள்ளே கொண்டு வரணும். ஒரு சின்னதாக எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ பையனுக்கு வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிறான், அவன் காலேஜ் போகிறதுக்கு எனக்கு பணம் வேணும் அப்படின்னா, அவன் 8ஆம் கிளாஸ்லேருந்து காலேஜ் போகணும் அப்படின்னா இன்னொரு 5 வருஷம் இருக்குது, 4-5 வருஷம் இருக்குது. அப்போ 5 வருஷத்துக்கு அந்த பணம் எடுக்க வேண்டியதில்லை. அப்போ அந்த 4-5 வருஷத்துக்கான முதலீடு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தைரியமாக அந்த பணத்தை பங்கு சந்தையில் போடலாம். போடும்போது 4 வருஷத்துக்கு நான் எடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது நடுவில் வரக்கூடிய சில இறக்கங்களை பற்றி கவலைப்பட வேணாம். இதையும் திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு அடையாளம், நிஃப்டி 1995 ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் 1000 புள்ளியிலிருந்து, அதான் பேஸ் வேல்யூ. இப்போ பங்கு சந்தை இறங்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் 2025 அதனுடைய விலை எவ்வளோவா இருக்குது, 22,500 கிட்ட இருக்குது. ஆக 1000 எங்கே, 22,500. அந்த 30 வருஷ காலகட்டத்தில் நிஃப்டியானது வளர்ந்து கொண்டு தான் வருகிறது. இதுக்கு நடுவில் இறங்கிச்சா அப்படின்னா நிறைய இறங்குச்சு. 2000 வந்து இந்த டாட் பபுள் வந்தது, 2008 சப்ரைம் ப்ராப்ளம், வேர்ல்டு ப்ராப்ளம் வந்தது. அதே மாதிரி 2020 நமக்கு கோவிட் ப்ராப்ளம் வந்தது. 2022 ரஷ்யா உக்ரைன் வார் வந்தது. அப்போல்லாம் மார்க்கெட் இறங்குச்சுன்னா கண்ணா வேணான்னு இறங்குச்சு. ஆனால் இறங்கின பிறகு என்ன நடக்குது, காலப்போக்கில் நீண்ட கால அடிப்படையில் ஏறிக்கொண்டு தான் இருக்கிறது. அதனால் புதிய நேயர்கள் பயப்பட வேணாம், நீங்கள் கீழே இறங்கினாலும் கவலைப்பட வேணாம், பொறுமையாக காத்திருக்கிறது மட்டும்தான் நீங்கள் செய்யணும். என்ன ஒன்று, நீங்கள் போடக்கூடிய பணத்தை கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி போடணும். அதாவது ஒரே துறை சார்ந்த நிறுவனத்தில் போடாமல் கொஞ்சம் வெவ்வேறு துறையில் போடும்போது இந்த ஏற்ற இறக்கங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். இதை கொஞ்சம் கற்றுக்கணும், அவ்வளோதான். அப்போ அதை கற்றுக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா, அது என்ன பண்ணணும்? டெய்லி எப்படி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறது, எப்படி பண்ணணும் அவங்க கற்றுக்கிறது? ஒரு தொழில் அப்படின்னாலோ இல்லை ஒரு முதலீடு அப்படின்னாலோ எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும். முதல்ல
தெரிஞ்சுக்காம எந்த ஒரு விஷயமும் பண்ணுறது சரியாக வராது அப்படிங்கிறது தான். ஸோ அது எப்படி சார் கற்றுக்கணும்? ஆமாம், கற்றுக்கிறது அப்படின்றது இப்போ எப்படி நீங்கள் ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு இன்ஜினியர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் கற்றுக்குறோம் இல்லையா? அதுக்கு முறையான அவங்க வந்து படிப்பை வந்து படித்து அவங்கள தயார் பண்ணிக்கணும். சார் படிப்பெல்லாம் எனக்கு எங்கே சார் நேரம் இருக்காருன்னா, நம்ம மாதிரி நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தாவே அது கற்றுக்கிறதுக்கான அடிப்படை விஷயத்துல நம்ம படிப்படியாக கொடுத்துக்கிட்டு வர போகிறோம். அப்போது இது எப்படின்னா, நீச்சலை வந்து நம்ம தரையில் கற்றுக்க முடியுமான்னு கற்றுக்க முடியாது, தண்ணியில் இறங்கி தான் கற்றுக்கணும். அந்த மாதிரி இதை கற்றுக்கணும்னு சொல்லும்போது சந்தைக்குள்ளே நீங்கள் வரணும். வந்தால் தான் என்ன ஆகும், இதில் நடக்கிறதெல்லாம் ஃபீல் ஆகும், அதை கரெக்ட் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக இது வந்து மற்றதுக்கும் மற்ற துறைக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உள்ளே இறங்கினா தான் அந்த எமோஷனல் கண்ட்ரோல் அப்படின்றத நீங்கள் கொண்டு வர முடியும். என்னதான் நம்ம சொன்னாலும் பங்கு சந்தையில் போட பயப்படாதீங்கன்னு போட்டவருக்கு அந்த பயம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பயத்தை எப்படி அவங்க அதை வந்து கடத்தணும், அந்த பயம் இல்லாமல் எப்படி சந்திக்கணுன்றதை ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னால், அது வந்து நீச்சல் கற்றுக்கிற மாதிரி சைக்கிள் ஓட்ட ஒரு தடவை கற்றுக்கிட்டிங்கன்னா அப்புறம் மறக்கவே மறக்காது. ஆனால் கற்றுக்கிறதுன்றது ஸ்லோ ப்ராசஸ் படிப்படியாக தான் கற்றுக்கணும். சார், அடுத்த இன்னொரு நேயர் ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார் அனைவரும் முதலீடு பண்ணுவது பிரித்து பிரித்து போடுங்கள் என்று எல்லாருமே சொல்கிறீங்க, அதற்கான காரணம் என்ன? இப்போ நாங்கள் ஏற்கனவே பண்ண முதலீடு அதனால் நஷ்டத்தை சந்திக்குமா? ஏன்னா எதுவும் தெரியாமல் நாங்கள் முதலீடு பண்ணியிருக்கோம், நஷ்டத்தை சந்திக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் வந்து தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்னோட தங்க விதிமுறைகளை சொல்லிகிட்டே இருப்பேன். முதல் விதிமுறை சர்ப்ளஸ் உபரி பணத்தில் தான் வரணும். ரெண்டாவது, இப்போ நான் வந்து நீங்கள் சொன்னீங்க 10,000 ரூபா இருக்குது, 10,000 ரூபா போடுறது இருந்தால் கூட என்ன செய்யணும், அதை குறைந்தபட்சம் 3 பகுதியாக பிரித்து போடணும்னு சொல்கிறோம். 3 பகுதி அப்படின்னா ஏறும் சந்தையில் 3 பகுதி, இறங்கும் சந்தையில் 5ஆக பிரிச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த 10,000 ரூபாய் நம்ம 3ஆக பிரித்தா கூட 3,300 300ன்னு போடணும். அப்போது வெவ்வேறு காலகட்டத்தில் போடணும். இப்போ நான் ஒரு 3,300 போட்டுட்டேன், சந்தை இறங்குது, இப்போ 10,000 போட்டு இறங்கும்போது ஒரே வலியாக இருக்கும். அதை 3ஆக பிரித்து போடும்போது நான் ஒரு 3,300 தான் போட்டிருக்கேன், இன்னும் என்கிட்ட 6,200 பணம் இருக்குது. அப்போ இறங்கும்போது அந்த இறக்கத்தை எப்படி பார்ப்போம், வாய்ப்புகளாக பார்ப்போம். அப்போது அந்த 3,300 இன்னொன்று இறக்கி வரும்போது போடலாம், இன்னும் இறங்கினாலும் பயப்பட வேணாம்னு போடலாம். அதனால் இந்த பிரித்து போடுதல் அப்படின்றது முதல் ஒரு விஷயம், பணத்தை பிரித்து போடுறது. சரி, இந்த 3,300 ரூபாயை கூட நான் எப்படி போடணும் அப்படின்னா, அதையும் நீங்கள் குறைந்தபட்சம் வெவ்வேறு துறைகள், இது அடுத்த விதிமுறை, 3வது விதிமுறை, வெவ்வேறு துறைகளில் போடணும். வெவ்வேறு துறைகள்னு சொல்லும்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பொருளாதார வளர்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் செக்டார் மெயினாக இருக்குது, அப்புறம் மேனுஃபேக்சர், அப்புறம் அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோம். இப்போ சர்வீஸ் செக்டாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது 53% வளர்ச்சி கொடுக்குது. அப்போ அதை ஒட்டி நம்ம யோசிக்கணும் போது ஐடி செக்டார், அடுத்தது பேங்கிங் செக்டார், அப்புறம் டூரிசம், இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் செக்டார், இது எல்லாமே இந்த சர்வீஸ் செக்டாரில் வரும். இப்போ இந்த சர்வீஸ் செக்டாரில் கணிசமான அளவு முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து பேங்கிங் செக்டாரில் பண்ணுறதா வச்சுக்கலாம். அதில் ஒரு இந்த 3,300 ரூபாயில் ஒரு 1,300 ரூபா அதில் போட்டுடலாம். அப்புறம் ரெண்டாவது எங்கே போகலாம், கொஞ்சம் வந்து மேனுஃபேக்சரிங் சைடு வரலாம். அதில் எதை சூஸ் பண்ணலாம்? இப்போ இது சர்வீஸ் செக்டரில் 2 இருக்குன்னு, ஐடி சொன்ன பேங்க், ரெண்டுலேயுமே கூட போடலாம், இல்லைன்னா ஏதோ ஒன்றில் போடலாம். அடுத்தது மேனுஃபேக்சரிங் வரும்போது ஆட்டோமொபைல் செக்டார் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பெரிய இடத்துல இருக்குது, அதில் கொஞ்சம் யோசிக்கலாம். அப்புறம் வந்து எஃப்எம்சிஜின்னு சொல்லக்கூடிய உள்நாட்டு நுகர்வை நம்பி இருக்கக்கூடியது. இப்போது நான் ஒரு 3 துறை 4 துறை சொல்லியிருக்கேன், இதில் பிரித்து போடலாம். இதில் ஏன் சார் பிரித்து போடணும் அப்படி ஒரு கேள்வி வரும்போது, ஒரு காலத்தில் ஐடி ஓஹோன்னு போயிட்டு இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வந்தாச்சு, இந்த டேரிஃப் வாரும் வந்தாச்சு, இது சேர்த்து அதை இறக்குது கீழே. இப்போ நான் 3 துறையில் போட்டிருக்கேன், வங்கியில் போட்டிருந்தேன், ஐடியில் போட்டிருந்தேன், அடுத்தது ஆட்டோவில் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை ஐடி துறை கீழே போகுது அப்படின்னு சொன்னால், எனக்கு வங்கித்துறை மேலே ஏறி பாதுகாப்பு கொடுக்கும். ஒருவேளை வங்கித்துறை ஏதோ காரணத்தினால் இறங்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஐடி துறை என்ன பாதுகாக்கலாம், இல்லை ஆட்டோ துறை பாதுகாக்கலாம். இதனால தான் நம்ம பிரித்து போடணும்னு சொல்கிறோம். சார், அடுத்ததாக என்ன அப்படின்னா, இப்போது நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதாவது இப்போ பங்கு சந்தைகளுக்கு வந்து முன்னாடிலாம் வந்து போய் நிபுணர்கள் எல்லாம் புரோக்கர் கிட்ட போய் நம்ம உட்காந்து ட்ரேட் பண்ண ஒரு காலம் மாறி இப்போ எல்லாமே ஆப்பில் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்பகத்தன்மை உள்ளதா? ஏன்னா பணத்தை நம்ம அந்த ஆப்பில் தான் முதலீடு பண்ணி அதுலேருந்து தான் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எடுக்கிறோம். அப்படி பண்ணுறது சரியா, இல்லை வங்கிகளே இந்த டிமேட் அக்கௌண்ட் கொடுத்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி போகிறது சரியா, இல்லை டேரெக்டாக ஒரு புரோக்கர் மூலமாக போய் நம்ம ட்ரேடிங் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குமா? இப்போ இந்த கேபிட்டல் மார்க்கெட் சொல்லக்கூடிய இந்த சந்தையை நிர்வாகம் பண்ணுறவங்க, இப்போ நம்ம எப்படி பேங்க்குக்கெலாம் வந்து ரிசர்வ் பேங்க் இருக்குதோ அந்த மாதிரி இந்த கேபிட்டல் மார்க்கெட்டை ரெகுலேட்டர் அப்படின்றவங்க செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். அவங்க தான் இதை வந்து இந்த மாதிரி வர பயத்தெல்லாம் போக்குற மாதிரி நிறைய விதிமுறைகளை வகுத்து வச்சுருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இதில் புரோக்கர்ஸ்னு வரவங்க எல்லாருமே, ட்ரேடிங் மெம்பர்னு இன்னொரு வார்த்தையை சொல்லுவோம், இந்த புரோக்கர்ஸ் எல்லாருமே வந்து அந்த விதிமுறைக்கு உட்பட்டவர்கள். அதனால் ஏமாற்றிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு. ஆனால் ஏமாற்றி போன பழைய நிகழ்வுகளும் உண்டு. அதனால் அந்த ஒரு பயம் இருக்க தான் செய்யும். அப்போ எனக்கு வந்து ஸ்டேட் பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு
ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இந்த மாதிரி வங்கிகளும் புரோக்கிங் பண்ணுறாங்களாம் இருக்காங்க. கொட்டாக் பேங்க்கு, இந்த மாதிரி வங்கி துறையில் எடுத்து போட்டுக்கலாம்னா போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அதிலே கூட அவங்க பண்ணலாம். எனக்கு அதில் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்குது சார். ஏன்னா என் பணம் பூரா அதில் தான் இருக்குது. எஃப்டி போட்டிருக்கேன், எஸ்பி போட்டிருக்கேன். இது எனக்கு பயம் இல்லை, பண்ணிக்கலாம். ஆனால் புரோக்கர்ஸ்னு வரும்போது அவங்க இந்த காம்படிஷனில் சர்வைவ் ஆகணும் இல்லையா? அவங்க கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் ஜாஸ்தி பண்ணி கொடுப்பாங்க. அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதனால் லீடிங் புரோக்கர்ஸ் அவங்க எல்லாருமே நீங்கள் தைரியமாக பணத்தை போட்டு வியாபாரம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி சார் அவங்கள நம்பி பணத்தை அதில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் செபி நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, உங்கள் பணம் புரோக்கர் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 3 மாதத்துக்கு ஒரு முறை எவ்வளோ பணம் இருக்குதோ திருப்பி அந்த கஸ்டமருக்கே கொடுத்துருங்க, அவர் வேணுன்னா திருப்பி போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதிலே பணம் இருந்தால் அவர் தவறாக யூஸ் பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்தை முன்னிட்டு செபி நிறைய விதிமுறைகளை வகுத்துக்கிட்டே வராங்க. அதனால் 1 மாதம் சும்மா இருந்தாலும் பணத்தை திருப்பி போட்டுருவாங்க. ஆனால் கம்பல்சரியாக 3 மாதத்தில் எவ்வளோ பணம் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குதோ, அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கோ திருப்பி கொடுத்துருவாங்க. ஆப் எல்லாம் பயன்படுத்துறதுன்றது இன்றைக்கி சகஜமாயிடுச்சு. வங்கிகள் கூட ஆப் வழியாக நம்ம வாங்குகிறோம், பணத்தை போடுறோம், எடுக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா? மணி ட்ரான்ஸ்ஃபர் டெய்லி. அதனால் இந்த ஆப் வழியாக பண்ணுறது பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் முறையான புரோக்கர்கிட்ட தான் அந்த ஆப்பை யூஸ் பண்ணணும். நிறைய பேர் ஃபாரெக்ஸு அது இது எல்லாத்துக்குமே ஆப் கொண்டாடுறாங்க. அதெல்லாம் விதிமுறைக்கு அப்பாற்பட்ட ஆப்ஸ் அதில் போடக்கூடாதுன்றதையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். சரி, இன்றைக்கான விஷயங்களுக்கு வருவோம். இன்றைக்கி பங்கு சந்தை எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்றதுல பதில் வரி இன்றைக்கி அமெரிக்கா விதித்த பதில் வரி இன்றைக்கி அமலுக்கு வருது இல்லையா? இதோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லுங்கள் சார். அடுத்ததாக என்ன அப்படின்னா, நம்ம ரிசர்வ் பேங்க்கோட நிதி கொள்கை இன்றைக்கி அறிவிப்பு வெளியாக இருக்குது. அதாவது 0.25% வட்டி விகிதங்கள் குறைக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா பணவீக்கம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மார்க்கெட்டில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒருவேளை 0.25% குறைத்தால் பங்கு சந்தை உயர வாய்ப்பு இருக்கா? அதே நேரம் சர்வதேச பொருளாதாரத்தை அடிப்படையில் பங்கு சந்தை இறங்க வாய்ப்பு இருக்கா? எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நேயர்களுக்கு சொல்லுங்கள் சார். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கூட. இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏற்கனவே சந்தையில் இருக்கிறவங்களுக்கான சில தகவலை நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது? கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகுது. ஏன் அப்படின்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் கிட்ட இறங்கி ஓப்பன் ஆகுது. நேற்று அமெரிக்கா சந்தையும் வீக்காக இருந்ததுனால இன்றைக்கி நம்ம மார்க்கெட் இறங்கி தான் ஓப்பன் ஆகும். இப்போ இறங்கி ஓப்பன் ஆகிற மார்க்கெட் அப்படின்றது இன்னும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னா இருக்குது. ஏன்னு சொன்னால் சைனா என்ன சொல்கிறாங்க, நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் டேரிஃப் போடுறாங்க. யூரோப் நாங்கள் சரண்டர் ஆகிறோம், நீயும் போடாத நானும் போடாத, இந்த கோட்டை தாண்டி நானும் வரல நீ வரலன்ற மாதிரி 2 பேரும் வரி போடாமல் நம்ம வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஊரில் நடக்குது. இந்த மாதிரி யூரோப் அப்ரோச் மார்க்கெட்டை ஸ்மூதன் பண்ணும், சாஃப்டன் பண்ணும். சைனா அப்ரோச் என்ன பண்ணும், சண்டைன்னா இன்னும் மார்க்கெட்டை வீக் ஆகும். ஸோ அந்த நிலைமை தான் இப்போ 2மே நடக்குது. அதனால் எதில் போய் முடியும்னு தெரியாதனால இப்போதைக்கு மார்க்கெட் வீக்கு தான். இப்போ நீங்கள் நம்மளுடைய மானிட்டரி பாலிசி ரிவ்யூ மீட் நடக்குது இப்போ அப்படின்னு சொல்லும்போது, பண கொள்கை மீதான மறுஆய்வு கூட்டம் நடக்கும்போது 0.25 25 பேசிஸ் பாயிண்ட் குறைக்கிறாங்கன்னா சாதாரணமான நிலைமையில் இது நல்ல ஒரு செய்தி, பங்கு சந்தைக்கு சாதகமான செய்தி. எப்போதெல்லாம் வட்டி விகிதம் தொடர்ந்து குறைக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் பங்கு சந்தை வலுவாக மேல் நோக்கி ஏறும். ஆனால் இப்போ 2 கான்ட்ராடிக்டான விஷயம். எது? வேர்ல்டு ப்ராப்ளம், மார்க்கெட்டே இருக்குது. நீங்கள் உள்நாட்டில் 0.25 குறைக்கிறாங்க, அது நல்ல செய்தி. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க, ஓகேவா? இது பெரிய அடி, இது சின்ன தாங்குதல். ஆனால் பெரிய அடி தான் பலமாக இருக்கும். ஸோ அந்த அடி என்ன செய்யும், இந்த நல்ல செய்தியும் அடித்து கீழே இன்னும் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இப்போதைக்கு இந்த 25 பேசிஸ் புள்ளிகள் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அவங்க முன்னாடி குறைச்சிருக்கணும். யூஎஸ் தொடர்ந்து 2 அக்கேஷனில் குறைச்சப்போ இவங்க சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. இப்போ தான் போன தடவை ஒரு தடவை கொஞ்சம் குறைச்சாங்க, இப்போ 2வது தடவை குறைக்கிறாங்க. இது குறைக்குன்றது தொடர்ந்து பண்ணணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன பாயிண்ட் வேலிடு. இன்ஃப்ளேஷனை பேரில் கையில் எடுத்துக்கணும். இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள் இருந்தால்தான் வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும் என்பது ஒரு விதிமுறை. இப்போ பண்ணுறாங்கன்றது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதே சமயம் இது சந்தைக்கு தாண்டி வங்கித்துறைக்கு, இது ரிப்போ ரேட்டை தான் அவங்க 25 பேஸ் பாயிண்ட் குறைப்பாங்க, வங்கித்துறைக்கு இது வலுவை கூட்டும் அப்படின்றது பொதுவான ஒரு விஷயம். ஆனால் மெகா ஃபேக்டர் டாரிஃப் வார் இந்த நல்ல செய்தியை அமுக்கிட்டு சந்தை கீழ் நோக்கி தள்ளுவதற்கான வாய்ப்பு அதிகம். சார், இப்போ இன்றைக்கி எந்தெந்த துறைகள்லாம் ஓரளவுக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுங்கள் சார். இப்போ துறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எப்போவுமே 2ஆக பிரிச்சுக்கலாம். உள்நாட்டு நுகர்வு, வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனிஸ். இப்போ எதெல்லாம் இந்த வெளிநாட்டு வியாபாரத்தில் இன்வால்வ் ஆகிருக்குதோ அதெல்லாம் பாதிப்பு அதிகம். வெளிநாட்டு வியாபாரம் சொல்லும்போது இப்போ அமெரிக்காவை குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் அமெரிக்காவினுடைய வியாபாரத்தை நம்பி இருக்கக்கூடிய முக்கியமான துறைகள் எல்லாமே பெரிய அளவில் பாதிப்பு. ஐடி துறை ஏற்கனவே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நிறைய வேலைவாய்ப்புகள் போகிறதுக்கான வாய்ப்பு, வியாபாரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அது பாதிப்பில் இருக்குது. அந்த துறை அப்படின்னு எடுத்திங்கன்னா முதல் இடத்துல பெரிய பாதிப்பில் இருந்துகிட்டு இருக்குது.
ஸோ இந்த இடத்துல அடுத்தடுத்து பாதிப்புகள் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமொபைலும் இப்போ நிறைய பாதிப்புக்கு வந்தாச்சு. ஏன் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அந்த உள்நாட்டு நுகர்வும் குறைவாக இருக்குது. அதன் பிறகு வெளிநாட்டு ஏற்றுமதி என்பது பெரிய அளவில் பாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக சில முக்கிய நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம். நிறுவனங்கள் சொல்லும்போது எக்ஸாம்பிள் தான் சொல்கிறோம். இதை வச்சு யாரும் முதலீடு செய்வதை தவிர்க்கணும். அவங்க ஆய்வு செய்ய தான் பண்ணணும். இப்போ டாடா மோட்டார்ஸ் அவங்களோட இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஜாகுவார் லேண்ட் ரோவர் அமெரிக்காவில் கணிசமான அளவு போன வருஷம் விற்றாங்க 4 லட்சம். நேற்றுக்கு ஒரு தகவல் சார், டாடா மோட்டார்ஸ் டோட்டல் குளோபல் சேல்ஸே வந்து 3% குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அது இப்போ இதில் இம்பாக்ட் இருக்கும்ல சார்? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ அந்த செக்டாரும் பாதிக்கப்படும் இல்லையா? ஆட்டோமொபைல் செக்டாரில் டாடா மோட்டார்ஸ் பாதிக்கப்படுது. இது வந்து அவங்களோட சேல்ஸ் எதனால் பாதிக்கப்படுது அப்படின்றது வந்து இப்போ வரக்கூடிய காலங்களில் டேரிஃப் வாரில் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அவங்க காம்படிட்டிவ்னஸ் போயிடும், அதனால சேல்ஸ் கம்மியாகும். அடுத்து இதே மாதிரி இங்கே ஸ்பேர் பார்ட் சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனம் பாரத் ஃபோர்ஜ் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ மதர்சன் சுமி இவங்கெல்லாம் வந்து அங்கே ஸ்பேர் பார்ட்ஸ் நிறைய பண்ணுறதுக்கான பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பாதிக்கப்படுறதுக்கான இப்போ ஆட்டோ செக்டாரும் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வங்கித்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஆக்சுவலாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருங்க. Q4 ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருந்தது. அதனால் அது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது. கிட்டத்தட்ட மார்க்கெட் வீழ்ச்சி அடையும் போது அது பழைய உச்சத்துக்கு அருகாமையில் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. ஸோ வங்கித்துறை ஓரளவுக்கு தாக்கு பிடித்து கொண்டு இருப்பதாக நம்ம சொல்லலாம். இதற்கு அடுத்து ஒரு நல்ல செய்தியாக சொல்கிறதா இருந்தால் உள்நாட்டை நம்பி இருக்கக்கூடிய துறை வந்து FMCG. ஸோ அதிவிரைவு நுகர்வோர் பொருள் துறை நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணக்கூடிய பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த துறை தான் இப்போதைக்கு பாதுகாப்பான ஒரு துறையாக நம்ம பொதுவாக எடுத்துக்கொள்ள இருக்குது. அதனால் இந்த இறக்கங்களில் ஃபண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் அவங்களோட ஃபண்ட்ஸை FMCGயில் பார்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதைக்கு கொஞ்சம் வலு சேர்க்கக்கூடிய துறையாக நம்ம எதை பார்க்குறோம், FMCG முதல் இடத்துல இருக்குது. ரெண்டாவது டிஃபென்சிவ் செக்டார்னு சொல்லி ஃபார்மாவை சொல்லுவோம். ஆனால் அந்த ஃபார்மா இந்த யூஎஸை நம்பி இருக்கக்கூடிய பிஸ்னஸ்னால பாதிக்கப்படுமா அப்படின்னா ஓரளவுக்கு இல்லை சார். அவங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் தாக்கு பிடிக்கணும் அப்படி நின்னது. இன்றைக்கி செய்தி வந்துட்டுருக்கு. இன்றைக்கி காலையில் நேற்று இரவு செய்தி என்னென்னா இந்த ஃபார்மாவை டேரிஃபுக்கு வந்து ஸ்பெஷல் டேரிஃப் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப பெருசாக இருக்கும். அது கூடிய விரைவில் நாங்கள் அறிவிப்போம்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அப்போது ஃபார்மா மேலேயும் ஒரு குண்டு போடுறதுக்கு தயாராகிட்டாங்க. அதனால் ஃபார்மாவும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மெட்டல் வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸை பொறுத்து விலை மாறும். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேலே தான் குண்டு பெருசாக போட்டார் இவர். அதனால் மெட்டல் வந்து அடியோ அடி அங்கே கீழே இறங்கிட்டே இருக்குது. அதனால் முக்கிய துறைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம வங்கித்துறை ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம். நீங்கள் சொன்ன அந்த செய்தியும் அதுக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய வட்டி விகித குறைப்பு என்பது. அது ஆட்டோ ஏற்கனவே அடி வாங்கியிருக்கு. ஆனால் அதுவும் டொமஸ்டிக் கன்சம்ஷனை நம்பி இருக்கக்கூடியது. ஆனால் நம்ம டொமஸ்டிக் கன்சம்ஷன் குறைய ஆரம்பிச்சிருக்குது, நெகட்டிவான ஒரு விஷயத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி ஃபார்மா இந்த நியூஸும் அதை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்க போகுது. ஆனால் டொமஸ்டிக் கன்சம்ஷன் மட்டும் நம்பி இருக்கிற ஃபார்மா நிறுவனங்கள் இதிலிருந்து கொஞ்சம் விலகி நடக்குன்றதை நம்ம சொல்லலாம். தென் FMCG பாசிட்டிவ் சைடில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்போது ஐடியும் பாதிக்கப்பட்ட நிலையில் தான் இப்போது இருக்கிறது. தான் ஓவராலாக நமக்கு செக்டார் ஒரு என்ன விஷயம்னு அப்படின்னா ட்ரேடு வார் இதனால் நிதி சந்தைகள் அதாவது குலைஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம். அது ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த ஆபரண தங்கம் இது ஒரு தனி எல்லாருக்குமான ஒரு பிரியமான விஷயம். இது தொடர்ச்சியாகவே இந்த ஒரு விஷயத்தினால தங்கத்தோட விலை தொடர்ந்து இறங்கிட்டு வருது. கிட்டத்தட்ட 5 நாட்களில் 2680 ரூபா விலை குறைஞ்சிருக்கு. ஸோ இது வரும் நாட்களில் தங்கம் விலை எப்படி இருக்கும் சார்? தங்கம் விலை இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கா? அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தங்கத்தை பற்றி சொல்லும்போது இப்போ சமீபத்தில் சில நாட்கள் இறங்கினோடனே நமக்கு அடாடா பெருசாக இறங்கிடுச்சோ அப்படின்னு தோணுது. ஆனால் கடந்த 1.5 வருட காலம் 2 வருட காலம் எடுத்துட்டிங்கன்னா இதை நான் டாலர் டேர்ம்ஸில் சொல்கிறது தான். ஒரு அவுன்ஸ் தங்கம் எங்கே இருந்தது அந்த அப்படி சில வருஷங்களுக்கு முன்பாகனா $1200 பெர் அவுன்ஸ் இருந்தது. இப்போ எங்கே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ $3200 பெர் அவுன்ஸ். எத்தனை மடங்கு அப்படின்னு கிட்டத்தட்ட 200%, 300% கிட்ட அது ஏறி இப்போ கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. முதல் விஷயம் தங்க விலை ஏன் ஏறுகிறதுன்னு பார்க்கும்போது எப்போதெல்லாம் சுற்றி உலக பொருளாதாரம் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எல்லாம் நிச்சயமற்ற தன்மை இருக்குதோ அப்போல்லாம் என்ன நடக்கும், தங்கத்தில் முதலீடு அதிகமாக இருக்கும், போயிட்டு அது முடிஞ்சு போச்சு. இப்போ இதெல்லாம் வாங்கினதுக்கான முக்கியமான காரணம் சொல்லும்போது சென்ட்ரல் பேங்க்ஸ் மத்திய வங்கிகள் நிறைய அவங்க தங்கத்தை வாங்கினாங்க, அதனால ஏறினதாக பார்த்தோம். இப்போ ஏன் இறங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லும்போது இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன சொல்கிறாங்க, நான் வாங்கி முடிச்சிட்டோம், இனிமேல் புதுசாக வாங்குறதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்போ அந்த டிமாண்ட் என்ன ஆகுது, குறைய ஆரம்பிக்குது. அப்போ வாங்குதல் டிமாண்ட் குறையும் போது அந்த இடத்துல உங்களுக்கு விலை குறைய ஆரம்பிக்கு. இந்த விலை குறைதல் இன்னும் கொஞ்சம் சில காலம் தொடரும், ஆனால் மீண்டும் ஏற ஆரம்பிக்கும். நன்றி சார். பங்குச்சந்தைகளோட முதலீடு அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கவனத்தில் கொள்ளணும். அதே நேரத்தில் பங்கு சந்தைகளோட நுணுக்கங்களை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட தினமும் நீங்கள் காலை 8:30 மணிக்கு பயணியுங்கள், கற்றுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அப்படிங்கிறத எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான லைவ் கமெண்ட்டையும் நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்பப்போ உடனுக்குடன் நீங்கள் எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி நேயர்களே.